அப்பா பேர்ல, அம்மா பேர்ல இதுவரைக்கும் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள்ல இதுவரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள், கவலைகள், பொது காரியங்க. ஒரு பொதுவான சொத்த பிரிச்சுக்கிறதுக்கு இப்படி பண்றாங்க, அப்படி பண்றாங்கன்ட்டு ஏதோ ஒரு வகையில மன கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடத்திற்கு ராசிநாதன் சூரியன் போகின்ற காரணத்தினால், மன அழுத்தம் அப்படியே விலகி ஒரு தெம்பு வரக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கடந்த காலத்தில மனைவியால கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க. மனைவியோட உடம்பு சரியில்ல, மகனுடைய உடம்பு, மகளுடைய உடம்பு சரியில்ல, குடும்பத்தார்ல அடுத்தடுத்து மெடிக்கல் அப்படியே வந்துகிட்டே இருக்குன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே, இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மருத்துவ செலவுகள், வீணான மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் அப்படியே விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா உண்டு. தொழில் ரீதியா எதுவும் அகலகால் எடுத்து வச்சுறாதீங்க. எப்பவுமே வந்து என்னதான் அட்டமத்து சனி வேதையாக இருந்தாலும் கூட, உங்கள அப்படியே புரட்டி போடுகின்ற வேலை, நஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற வேலை. குறிப்பாக வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வகையில ஆழம் தெரியாம கால விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சிக்கல்ல கிடக்கிறது என்பது மாதிரியான சில விஷயங்களை செய்யும் என்பதால், எதிலும் கொஞ்சம் கவனமாக, நிதானமாக இருக்க வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்குங்க.